உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். உறவுகளில் பேசும்போது கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. முக்கியமாக கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் பார்த்திங்கன்னா 12ஆம் பாவம், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு அத்தனையும் வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா கோவத்தை, டென்ஷனை, இரிட்டேஷனை காமிச்சிக்கூடாது. முக்கியமாக வாழ்க்கையில் மறைமுக மாற்றங்கள், பிரித்த மாற்றங்கள் அப்படின்றது வருங்க. செலவில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. சுக்கிரன் 12ஆம் பாவம், செலவு நிறைய பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை தூண்டுவா. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு மகரத்தில் 4 கிரக சேர்க்கை. மகரம் பாருங்கள் உங்களுக்கு 12ஆம் பாவம், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம். இங்கே 12ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துட்டுருக்கான். அப்படின் போது முதல்ல சூரியன் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா, சூரியன் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 7, அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கு அதிபன். இப்போ 12ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான். அப்படின்னும் போது வாழ்க்கை துணை இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களோட லைஃப் பார்ட்னர், உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர், 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செலவு அப்படின்றது பண்ணுவீங்க. ஐயோ என்னங்க தேவையில்லாத செலவு ஆகிடுமா? அப்படி இல்லைங்க, சுப செலவு தான். இப்போ உங்களோட லைஃப் பார்ட்னர் பாருங்கள் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஆஃபீஸ் கேப்லேயே போகிறாங்க. போயிட்டு எல்லாரையும் பிக்கப் பண்ணின்னு போகிறதுக்கு ஏறக்குறைய 1.5 மணி நேரம் எனக்கு வேஸ்ட் ஆகுதுங்க. நான் தனியாக கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு கார் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை துணை மூலியமாக செலவு. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்திருக்குங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நம்ம பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் நீங்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதுவும் பார்த்திங்கன்னா சுப செலவு அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி செலவுகள் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. உறவுகளில் பேசும்போது கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. முக்கியமாக கணவன் மனைவி உறவுலேயும் பார்த்திங்கன்னா கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஈகோ கிளாஷ் நீங்கள் கத்தி கோவப்பட்டு டென்ஷன் ஆகி இரிட்டேட் ஆகி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு பிரிவினை அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. தனிமை உணர்வு அப்படின்றது மேலோங்கும். இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம பேசுறதே வேண்டாம். பேசணும்னு தோணும் போது கம்முன்னு வெளியே போயிடுங்க. ரொம்ப சிம்பிள், அவாய்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் புதனும் உட்கார்றா இல்லைங்களா. புதன் பாருங்கள் 5 மற்றும் 8க்கு அதிபன், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்தானம் அஷ்டமஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். அப்போ நிறைய பேருக்கு மன ரீதியான குழப்பம் அப்படின்றது வரும். தூக்கமின்மை அப்படின்றது மேலோங்கும். கணக்கு, அதாவது இந்த ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஐடி, ஆன்லைனு இந்த மாதிரி வேலையிலலாம் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது பாருங்கள் அஃபிஷியலி வேலை செய்கிற ஆஃபீஸ் நிமித்தமாகவே அவங்கள வெளிநாடு அனுப்புவாங்க. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. மறைமுக உறவு முறைகள் இருக்குது, அது வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா புத்திசாலித்தனமாக அதை அப்படியே அடக்கி வைப்பீங்க. இப்படி ஒரு பிராப்தமும் உண்டு. ஆக இதுவும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சுக்கிரன் உட்கார்ந்துட்டுருக்கா இல்லைங்களா. சுக்கிரன் பாருங்கள் 4 மற்றும் 9க்கு அதிபன், அதாவது சுகஸ்தானத்துக்கும் சுகதாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 12ஆம் பாவத்தில் உட்காந்துட்டுருக்கான். அப்படின் போது எனக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு ஆசை இருக்குங்க. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு நல்ல ஷாப்பிங் போகணுன்னு ஆசை, நான் உடனே ஷாப்பிங் போகிறேன். எனக்கு லக்ஸரியஸ் கார் வாங்கணும்னு ஆசை, நான் உடனே லக்ஸரியஸ் கார் வாங்குறேன். வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணணும்னு ஆசை, இன்டீரியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி நான் ஆசைப்பட்டதெல்லாம் செய்வேன். செய்யறது நல்லது தான், அது ஒன்றும் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வெளிநாட்டில் போய் கம்ஃபர்ட்டாக பார்த்திங்கன்னா நான் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு அந்த பிராப்தம், அந்த ஆசை அப்படின்றது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். லவ், எனக்கு லவ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. இப்போ நல்ல ஒரு லைஃப், அதாவது லவ்வர் அப்படின்றது கிடைப்பாங்க. உறவுகளில் பார்த்திங்கன்னா மறைமுகத்தன்மை அப்படின்றது நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி மறைமுகத்தன்மை இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் மறைமுக உறவுலாம் இல்லைங்க, சிலருக்கு மறைமுக உறவுகள் அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பெண்களால் பார்த்திங்கன்னா ஆதாயம் அப்படின்னு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே ப்ளஸ் அப்படின்லாங்க. அதுக்கடுத்து செவ்வாய் பார்த்திங்கன்னா 12ஆம் பாவம். செவ்வாய் பாருங்கள் 3 மற்றும் 10க்கு அதிபன், இளைய சகோதர தைரியத்துக்கும் தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் 12ஆம் பாவத்தில் உட்காந்துட்டுருக்கான். அப்படின்போது கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடக்கும். அதே மாதிரி என்னோடய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்குங்க. என் தம்பி தங்கச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இருந்தாலும் கோவம் வருது எனக்கும் அவங்களுக்கும், நான் கோவத்தை காமிச்சிட்டேன் அப்படின்போது அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கேப், நமக்கும் அவங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இடைவெளி அப்படின்றது வரும். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்போது கோவமே வருது அப்படின்னா கூட கோவத்தை காமிக்காதீங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல வேலை சார்ந்த டெவலப்மெண்ட்,
வேலை சார்ந்து உங்களோட ஆஃபீஸ் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு ஹையர் போஸ்ட் வர்றதுக்கு, ஒரு ஆளுமையான போஸ்ட் வர்றதுக்கு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு அத்தனையும் வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தை, டென்ஷனை, இரிட்டேஷனை காமிச்சிக்கூடாது. முக்கியமாக ஹையர் அஃபிஷியல் கிட்ட இருந்தாலும் சரி, இல்லைம்மா நானே சுயஸ்தாபனம் வச்சு நடத்துகிறதா இருந்தாலும் நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்க, நம்ம கீழே வேலை செய்கிறவங்க, நம்மளோட சப்பார்டினேட்ஸ், நம்மக்கிட்ட அவங்க ஒர்க்கர்ஸ் தான், அப்படியா இருந்தாலும் அவங்க தப்பே செஞ்சாலும் நம்ம கோவத்தை அவங்கக்கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது அஃபிஷியலி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மனக்குழப்பம், வேலையில் ஒரு இம்பேக்ட் வரதுக்கு வாய்ப்புண்டு. ஆக கோபத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதிகப்படியான உழைப்பு அப்படின்றத நீங்கள் மூலதனமாக போட்டிங்க அப்படின்னா பிரித்த லாபம் அப்படின்றத வரவாக எடுப்பீங்க. செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எதிர்ப்பு அப்படின்றது மற்றவங்க கிட்ட வராமல் பார்த்துக்கணும். ரகசிய எதிரிகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கோபப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்கிடையே பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. டென்ஷன் ஆனீங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் மறைமுக மாற்றங்கள், பிரித்த மாற்றங்கள் அப்படின்றது வருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலவில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. சுக்கிரன் 12ஆம் பாவம், செலவு நிறைய பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை தூண்டுவா. ஓவர் கம் பண்ணிட்டீங்க, நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா யோசிக்க வேண்டாம். இல்லைங்க ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கம்மி அப்படின்போது செலவு பண்ணும்போது அனலைஸ் பண்ணுங்கள். 20 ரூபாய் செலவு பண்ணணும்னு தோணுது அப்படின்னா 18 ரூபாய் செலவு பண்ணுங்க போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 18 நாளும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். நமக்கு வந்து பாருங்க மகர ராசியில் சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குது. அந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா 4 கிரகங்கள் ஒன்றா கூடுது. காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் 4 கிரகங்கள் ஒன்றா வந்து சேர்றாங்க. முதல்ல வந்து பாருங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நாளில் வந்து சேர்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சூரிய பகவான் மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் ஏறக்குறைய 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் 16ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் இருக்கார். சுக்கிரன் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 6 வரைக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3 வரைக்கும். ஆக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாள் வராங்க, ஒவ்வொரு நாள் மகரத்தை விட்டு கும்பத்துக்கு போகிறாங்க. இவங்க 4 பேரும் ஒரு சேர மகரத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் 18 நாட்கள். அது என்னையிலேருந்து அப்படின்னா ஜனவரி மாதம் 17ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் 18 நாட்கள் ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மகர ராசியில் ஒன்றா 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறது அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்கும் அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க போகுது. இதெல்லாம் வந்து பாருங்கள் ஜோதிடத்தில் சூக்ஷ்மமான நாட்கள். ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல விதத்தில் செய்யணும் அப்படின்னா இந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நாட்கள் நம்ம ஒரு சில விஷயம் செய்யும்போது அது பன்மடங்காக நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது பிறகும். ஒரு சில ராசிகள் இந்த நாட்களில் கவனமாக இருக்கணும். எந்தெந்த ராசிகள் இந்த நாட்களை வந்து பார்த்திங்கன்னா பன்மடங்காக தன்னுடைய வசதியும் வாய்ப்பையும் அந்தஸ்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெருக்கிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். எந்த ராசிகள் இந்த நாட்களில் அமைதியாக இருக்கணும் அப்படின்றது வந்து பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் முழுசும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பலன்கள் தெளிவாக புரியும். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.